குருவே சரணம், குருவே போற்றி, குருவே துணை, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள் பெறட்டும், பேரறிவு பெறட்டும், பேராற்றல் பெறட்டும், பேரானந்தம் பெறட்டும். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம அவேர் அண்ட் எக்ஸ்டசி சேனல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது எப்படி அப்படின்ற தொடர் நிகழ்ச்சியில் இது 4வது காணொளி. அந்த குறளுக்கு விளக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய பயிற்சியும் தொடர்ச்சியாக நம்மகிட்ட போகும், அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு பயிற்சி. அதில் முதல் விளக்கமாக நாம் பார்த்தது பழி அஞ்சு பொருள் தேடி, அதாவது நேர்மையான வழியில் பொருள் சேர்த்து அப்படின்ற பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த நேர்மையான வழியில் மற்றும் பழி அஞ்சு பொருள் சேர்த்தல் அப்படின்றதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற பற்றி நிறைய படிப்புகள் இருக்கு. அந்த படிப்புகள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறத பற்றி, ஆனால் நம்மளுடைய மகான்கள் ரிஷிகள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், ஆனால் அந்த பணத்தை பாவம் செய்து சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். புத்தர் 5 விதமான தொழில்களை செய்து பணம் நாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன 5 விதமான தொழில்கள் அப்படின்னா, முதல்ல மதுபானங்களை இருக்கக்கூடாது. அதாவது போதை தரக்கூடிய எந்த செயலையும் தொழிலையும் நாம் செய்யக்கூடாது. அது தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, விற்பனை பண்றதா இருந்தாலும் சரி, செய்யக்கூடாது. 2வது மாமிச விற்பனை பற்றி சொல்லியிருக்காரு, கூடாது. மாமிச விற்பனை கூடாது அப்படின்றாரு. 3வது கொலை கருவிகள் தயாரித்தல் கூடாது, அது விற்பனையும் கூடாது அப்படின்னு அர்த்தம். 4வது உயிர்களை கொல்லக்கூடிய ரசாயன பூச்சி மருந்துகளை நாம் தயாரிக்கவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது அப்படின்னு. 5வது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், விரிவா பார்ப்போம் நம்ம, ஏமாற்றி பிழைக்க கூடாது. அதாவது ஏமாற்றி தொழில் செய்தல், பிறரை ஏமாற்றக்கூடிய தொழிலை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த 5ஐயும் நம்ம பார்ப்போம். முதல்ல சொல்லியிருக்கிறது, போதை தரக்கூடிய மதுபானங்களை தயாரித்தலோ விற்பனை செய்தலோ கூடாது. ஏன்னா மனிதனுடைய அறிவை மயக்கக்கூடிய, அறிவை குறைக்கக்கூடிய, அறிவை செயலிழக்கக்கூடியதில் மிக முக்கியமான பங்கு போதைப் பொருள்களுக்கு உள்ளது. அது உலகத்தில் உள்ள எல்லா போதைப் பொருள்களையும் நாம் வரிசைப்படுத்திக்கலாம். சாதாரண சின்ன, அதாவது பாக்கு போடுறதுலேருந்து உலக அளவில் பயந்து நடுங்கக்கூடிய கொக்கைன், அபின், அந்த மாதிரி, அதுக்கு கீழே வரிசையாக சாராயம், கல், அது போக ஜிஞ்சர், இஞ்சி அப்படின்வாங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான போதைப் பொருள்களை பயன்படுத்துகிறாங்க. புத்தர் சொல்றாரு, இந்த எந்த விதமான போதை, அதாவது அறிவை மயக்கக்கூடிய, அறிவை குறைக்கக்கூடிய போதைப் பொருள்களை தயாரிக்கவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது அப்படின்றாரு. நம்பர் 1, இஸ்லாத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதைப் பொருள் பயன்படுத்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் ஒருவனை சென்று பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவங்கள போய் நலம் கூட விசாரிக்க கூடாது அப்படின்வாங்க. போதைப் பொருளை பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு சுயநலத்தின் உச்சமான செயல். தன்னுடைய மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள், குடும்பம், மரியாதை,
படிப்பு, தொழில் இது எதையுமே பொருட்படுத்தாம தான் மட்டும் போதையோட அந்த ஆனந்தத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் போதைப் பொருளை பயன்படுத்துறாரு, குடிக்கிறாரு, அல்லது இது போன்ற வேற போதைப் பொருட்களை பயன்படுத்துறாரு அப்படின்னா அவரு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளையோ மரியாதையையோ தன்னுடைய வாரிசுகளின் எதிர்காலத்தையோ மனதில் கொண்ட கருத்தில் கொண்ட ஒருவனால் போதைப் பொருள்களை பயன்படுத்துவதற்கு பயம் ஏற்படும். இன்னைக்கு ஒரு சிறிய அளவுல தான் குடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுதான் குடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி குடிக்கிறவங்க நிறைய பேர்த்த நாங்க இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுப்பதன் மூலம் போதைப் பொருளிலிருந்து வெளியில, அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியில வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அடடா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விலங்கை விட மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கனே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது வரைக்கும் அந்த போதையை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற வரை தன்னுடைய செயலே உயர்ந்தது, இதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. சோசியல் ட்ரிங்கர் அப்படின்னு வீட்டில் உள்ள பெண்களும் அவர் கொஞ்சம் தான் குடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கல்லூரியில் படிக்கிறவங்க அவங்கெல்லாம் குடிக்கிறது மாபெரும் தவறு அப்படின்றத உணரணும் அப்படின்றதுக்காக இந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். குடி என்பது குடியை மட்டுமல்ல அனைத்தையுமே கெடுக்கக்கூடியது. ஆதலினால் போதைப் பொருட்களை விற்பதும் தயாரிப்பதும் செய்யக்கூடாத தொழில் செயல் நம்பர் 1. இரண்டாவது, மாமிச விற்பனை கூடாது. மாமிச விற்பனை அப்படின்னா போதைப் பொருள்களும் மாமிச விற்பனையும் இன்று உலக அளவில் எல்லோராலையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் புத்தர் போன்ற மகான்கள் மாமிச விற்பனை கூடாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம சிலதை பார்ப்போம். நம்ம போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் மாமிசத்தை அளவுக்கு அதிகமாக உண்பதும் ஒரு மனிதனோட ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயலாகும். எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ கடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டையும் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு நாட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த இனம் விரைவில் தன்னுடைய அனைத்து சிறப்புகளையும் இழக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் தன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் தூற்றக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டையும் விட்டு விலகணும். இதை புத்தர் சொல்றாரு. இந்த மாமிசத்தை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய மகான்கள் மாமிசத்தை ஒருவன் உண்பதனால் 7 பேருக்கு அந்த உயிரை கொன்ற பாவம் போய் சேரும் அப்படின்றாங்க. இது பாவம் புண்ணியம்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை, ஒரு செயலாகி போச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, வாய்க்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வெரைட்டியாக உயிர்களை கொன்று வெரைட்டியாக சமைச்சு வெரைட்டியாக சாப்பிட்றோம். நம்ம அது இதுக்கு முன்னாடி பார்த்த செய்திகள் மாதிரி உலகத்தால் பெரும்பான்மையான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது என்பதற்காக நீங்கள் அதை செய்யாதீர்கள், அதை நம்பாதீர்கள், அதை கடைபிடிக்காதீர்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்பயும் அதே தான். அதிகமான பேர் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அந்த உணவு நல்ல உணவு அல்ல, உயிரோட்டமான உணவு தான் நம்ம உட்கொள்ள வேண்டும். மாமிசம் என்பது இறைச்சிக்காக உயிர்களை, விலங்குகளை யாரு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கும், அதை வாங்கிட்டு போய் கடைக்காரவங்ககிட்ட விற்பாங்க பாருங்க, புரோக்கர், அவங்களுக்கும் 2வது ஆளு
3வது அந்த கடை வச்சிருக்கவர், மாமிச கடை வச்சிருக்கவர் 3வது. 4வது அந்த விலங்குகளை கட் பண்றவர், யார் அறுத்து 6 கூறு போடுவாங்க பார்த்தீங்களா, இது காலு, இது தலை அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சு விற்பனை பண்ணுவாங்க, அவங்க 4வது. 5வது அதை வாங்கி விற்கிறவங்க, பெரிய அளவுல எங்கேயோ ஒரு இடத்துல விலங்குகளை அறுத்து, அதாவது கட் பண்ணி அதை பேக் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அதை வாங்கி விற்கிறவங்க அவங்க 5வது. அப்புறம் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சுவையா சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 6வது. அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க 7வது. அப்போ ஒரு உயிரை கொன்ற பாவம் 7 பேத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். எப்படி ஒரு தொழில்ல எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் லாபம் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு உயிரை கொன்ற பாவம் இப்போ நான் சொன்ன 7 பேத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இத ராமஜேந்திரன் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, மகான்கள் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவள்ளுவ பெருந்தகை சொல்றதை நம்ம எடுத்துக்கிறோம். கருத்துல நிறைய விஷயம் இருக்கு, இது ஒண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். யஜ்ஞம், யாகம், வேள்வி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வீட்டில் ஒருத்தவங்க வயசானவங்களுக்கு பிறந்த நாள் வருது, ஒரு 70 வயசு 80 வயசு ஆகுது அப்படின்னா ஆயுசு விருத்தி ஹோமம் பண்ணுவோம். அதே மாதிரி கணபதி ஹோமம் பண்ணுறோம், சுதர்சன யோகம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா யாகங்கள், அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப செய்யக்கூடிய யஜ்ஞங்கள், இதெல்லாம் நம்ம ரொம்ப புனிதமான உயர்ந்த விஷயங்களாக நாம் கருதி நாம் செய்கிறோம். அந்த யாகம் 1000 யாகம் செய்வதை விட உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உயிரையும் உடலையும் பிரிக்காமல் இருக்க வேண்டும். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று, திருவள்ளுவ பெருந்தகை சொல்றார். அப்போ ஒரு உயிரை நீங்க உடலிலிருந்து பிரிப்பதற்கு நீங்க காரணமா இருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன 7 பேர்த்த ஞாபகம் வச்சுங்க, பிரிப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் 1000 வேள்விகளை அல்லது யாகங்களை அல்லது யஜ்ஞங்களை அழித்த பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது நான் சொல்லல, வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, மகான்கள் காட்டிய பாதையில் நாம் உறுதியாக நடக்க வேண்டும், செல்ல வேண்டும். ஏன் அவங்க பாதையில போகணும், எனக்கு தோன்ற பாதைக்கு நான் போய்க்கலாமே அப்படின்றத இந்த எபிசோட்ல கடைசியில நம்ம பார்ப்போம். நம்ம முதல், போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, அந்த தொழில் செய்யக்கூடாது. இரண்டாவது மாமிசம் விற்கக்கூடாது. 3வது கொலை கருவிகளை விற்கக்கூடாது, தயாரிக்கக்கூடாது. செய்யக்கூடாத தொழில்களில் 3வது தொழிலை பற்றி அடுத்த காணொளியில் தொடர்ச்சியாக காண்போம். நன்றி.